நான் ஒரு பிளேட்டில் அடுக்கிக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நான் எடுத்த அளவே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மைசூர் போண்டா பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக, வெரி ஈஸியாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒரு 150 கெட்டியான தயிர் எடுத்துங்க. ஒரு 150 கிராம் எடுத்துங்க. 250 மைதா சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ 250 கிராம் மைதா சேர்த்துக்கிறோம். இதையும் இதோட போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுங்க. சரிங்களா? சால்ட்டு போட்டுங்க. நான் பேக்கிங் சோடா, கண்டிப்பாக சோடா மாவு சேர்த்துக்கணும். கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா சேர்த்துங்க. டேபிள் ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துங்க. சரிங்களா? ஜீரகம் சேர்த்துங்க. ஒரு துண்டு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துங்க. இஞ்சி இதோட போட்டுக்கிறோம். சரிங்களா? இஞ்சி சேர்த்துங்க. வெங்காயத்தை இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சிங்க. ஒரு 4 பச்சை மிளகா. சரிங்களா? 4 பச்சை மிளகா வெட்டி வச்சிங்க. கொஞ்சம் போல் மல்லித்தழை, கொஞ்சம் போல் கருவேப்பிலை. சரிங்களா? அப்படியே எடுத்து இதோட போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, நல்லா கையால் தான் பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சிக்க வேண்டியதான். இது தயிர் எடுத்த கப்பு தான். இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா பிசைஞ்சிங்க. சரிங்களா? ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அப்படியே சின்னதாக எடுக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ரொம்ப புளிப்பான தயிர் சேர்த்துறாதீங்க. புளிப்பு இல்லாத தயிராக சேருங்க. அப்போ தான் அந்த மைசூர் போண்டா சூப்பராக இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணியே கரெக்டாக ஆகிட்டுங்க. சரிங்களா? நல்லா இந்த மாதிரி இருக்கணும். சூப்பராக வந்துடுச்சு. இது என்ன செய்யணும்னா, ஒரு 20 நிமிஷம் ஊறணும். 20 நிமிஷம் ஊற விட்டு தான் நம்ம எடுத்து போடணும். தண்ணி நான் ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணியே கரெக்டாக ஆகிட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த பதம் தான். இப்படி எடுத்து போட்டோம்னா கரெக்டாக வரணும். அப்படியே சின்னதாக தான் போடுவோம். சரிங்களா? ஒரு 20 நிமிஷம் இது ஊறட்டும். இதுக்கு ஒரு மூடியை போடுறோம். அது பாட்டில் இருக்கட்டும். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறோம். சரிங்களா? ஊற்றிங்க. நல்லா ஃபுல்லாக 1 லிட்டர் ஊற்றிங்க. சரிங்களா? நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிட்டேன். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு, ஆயிலும் சூடாகிட்டு, இப்போ நான் சின்னதாக மாவை எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? 20 நிமிஷம் ஆகிட்டு, கையை நனைச்சி இந்த மாதிரி சின்னதாக எடுத்து போடுங்க. கையை அப்பப்போ நனைச்சி எடுத்து போடுங்க. இந்த மாதிரி சின்னதாக எடுத்து போடுங்க. கையை ஒட்டுனுச்சுன்னா கையை நனைச்சிட்டு எடுத்து போடுங்க. சூப்பராக வரும். சரிங்களா? நான் பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கிறேன். நான் நனைச்சி தான் எடுத்து போடுறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி நனைச்சி கையில் போடுங்க. கையில் ஒட்டக்கூடாது. சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் மாவை கரெக்டாக எடுத்து ஊற வச்சுக்கிங்க. இந்த மைசூர் போண்டா, கார போண்டா அது மாதிரி எடுத்து கரெக்டாக போட்டுங்க. போதும். நல்லா பரட்டி விட்டுங்க. சரிங்களா? இது மாதிரி வச்சு அழகாக பரட்டி விடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. சரிங்களா? நான் எடுத்துக்கிறேன். இந்த செவந்ததெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த கலர் போதும். பொறுமையாக வேகட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மைசூர் போண்டா 2 விதமாக போடலாம். ஒன்று ஸ்வீட்டுக்கு போடலாம், ஒன்று காரத்துக்கு போடலாம். இப்போ நம்ம காரம் தான் செய்கிறது. இந்த கார போண்டா செம்மையாக இருக்கும். போதும், நான் எடுத்துக்கிறேன். இந்த கலர் வந்தால் போதும். கையை நனைச்சிட்டு எடுத்து போடுங்க. அப்போ தான் அழகாக வரும். ரொம்ப பெருசாக போடாதீங்க. சரிங்களா? அவ்வளோதான். அப்படியே பொறுமையாக பரட்டி விடுங்க. ஆயில் நல்லா முழுகிற மாதிரியே ஊற்றிங்க. சரிங்களா? நல்லா வெந்து வச்சு இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா?
எப்படி இருக்குங்க, இந்த கலர் இருந்தால் போதும். சரிங்களா? நீங்கள் மாவு பிசைகிறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தப்பு இல்லை, எக்ஸ்ட்ரா நீங்கள் மைதா சேர்த்துக்கலாம். அருமையாக வந்துடுச்சு. இந்த மைசூர் போண்டா அந்த தயிரோட தான் மேட்ரே வந்து அந்த தயிர் தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த போண்டாவும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த கலர் இருந்தால் போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இதே மாதிரி இருந்தால் போதும். மைசூர் போண்டா ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குது பாருங்க. சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மைசூர் போண்டா நான் ஒரு பிளேட்டில் அடுக்கிக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நான் எடுத்த அளவே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த போண்டா சுட சுட தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மைசூர் கார போண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்த அளவே நீங்களும் எடுத்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், உங்கள் சேகர்.